காகங்களும் குருவி முட்டையும். ஒரு அழகான காட்டுல இருந்த உயரமான மரக்கிளையில மீனுக்குருவி கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. அந்த குருவியோட கூட்டுல 3 முட்டைகள் இருந்துச்சு. அதே காட்டுல ஒரு உயரமான மரத்துல காலு ராணிங்கிற 2 காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. நான் நேத்தைக்கு என் தங்கச்சியோட காட்டுக்கு போயிருந்தேன்ல, அவ விவசாயியோட வீட்டுல இருந்து ஒரு கோழி முட்டையை எடுத்துட்டு வந்து முட்டை வறுவல் பண்ணி தந்தா. அட அட அட, அதனோட ருசியே தனிதான். ராணி, நீ சொல்றது கேக்கும்போது எனக்கும் இப்ப முட்டை வறுவல் சாப்பிடணும் போல இருக்கு. நீ எனக்கு முட்டை வறுவல் பண்ணி தரியா? அதுக்கு முதல்ல முட்டை வேணும். நாம முட்டையை எங்க இருந்து எடுக்கிறது? மீனுக்குருவியோட வீட்டுல 3 முட்டை இருக்கு. நாம அதுல இருந்து ஒரு முட்டைய திருடிடலாம். அட, இதுவும் நல்ல யோசனை தான். ஆனா காலு, இந்த முறை முட்டை திருடி நாம மாட்டிக்கவே கூடாது. அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் நதிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. ஜம்ஜம்மனே, நம்ம காட்டுல எந்த இடத்துல வெள்ளை கூழாங்கற்கள் கிடைக்கும்? மலையோட அந்த பக்கத்துல ஒரு சின்ன குளம் இருக்கு. அதன் பக்கத்துல நிறைய கூழாங்கற்கள் இருக்கு. நீங்க எதுக்கு கூழாங்கற்களை தேடுறீங்க? ஜப்ஜம்மனே, வேற எதுவும் இல்ல. எங்களோட கூடு காத்தடிச்சு கீழே விழுந்துகிட்டே இருக்கு. எங்களோட கூடு கீழே விழாம இருக்கிறதுக்கு தான் கற்களை வைக்கலான்னு இருக்கோம். இது நல்ல யோசனை தான். சரி சரி, நான் சொல்ற இடத்துல கல் இருக்கும், போய் எடுத்துக்கோங்க. உடனே காலுவும் ராணியும் மலையோட அந்த பக்கத்தை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சின்ன குளத்தோட பக்கத்துல நிறைய கூழாங்கற்கள் கிடந்துச்சு. இந்த கல்லை பாத்தீங்களா? இத பாக்குறதுக்கு முட்டை மாதிரியே இருக்கு. மீனுக்குருவியோட கூட்டுல இருந்து முட்டையை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா நாம இத வச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த காகங்கள் கூழாங்கற்களை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட கூட்டை நோக்கி பறந்து போனாங்க. தூரத்துல ஒரு மரக்கிளையில உட்கார்ந்தபடியே மீனுக்குருவி எப்போ தான் கூட்டுல இருந்து வெளியே போகும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆட, இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்த குருவி எப்பதான் வெளியே போகும்னு தெரியலையே. ராணி, கவலைப்படாத. மத்தியான நேரம் ஆகிடுச்சு. கண்டிப்பா இந்த சமயத்துல அந்த குருவி தண்ணீர் குடிக்கிறதுக்காக போகும். அந்த நேரத்துல மீனுக்குருவி வானத்தை அண்ணாந்து பார்த்துச்சு. வானத்துல எந்த கழுகோட நடமாட்டமும் இல்ல. இந்த நேரத்துல நான் போய் தண்ணீர் குடிச்சிட்டு வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட முட்டைகளை இலைகளால மறைச்சு வச்சுட்டு தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. உடனே 2 காகங்களும் ரொம்ப வேகமா கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட கூட்டுக்கு வந்தாங்க. காலுக்காக அந்த கூழாங்கல்ல கூட்டுல வச்சுக்கிட்டு மீனுக்குருவியோட ஒரு முட்டையை எடுத்துச்சு. ராணிக்காகமும் இலைகளால மறுபடியும் முட்டைய மறைச்சு வச்சது. பிறகு 2 காகங்களும் யாருமே பார்க்காத நேரம் தங்களோட கூட்டுக்கு போயிட்டாங்க. காலு, முட்டை வறுவல் செய்யணும்னா அதுக்கு தக்காளியும் வெங்காயமும் ரொம்ப முக்கியம். அப்பதான் முட்டை வறுவல் ரொம்ப ருசியா இருக்கும். அப்போ நான் விவசாயியோட தோட்டத்துக்கு போய் தக்காளியும் வெங்காயத்தையும் எடுத்துட்டு வரேன். அப்படின்னா நான் அடுப்பையும் விறகையும் தயார் செய்யறேன். அது வரைக்கும் இந்த முட்டைய இந்த கூட்லயே ஒளிச்சு வைப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் மீனுக்குருவியோட முட்டைய தங்களோட கூட்டுல மறைச்சு வச்சாங்க. காலுவும் ராணியும் ஆளுக்கு ஒரு திசையில பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தண்ணீர் குடிச்சிட்டு மீனுக்குருவி மறுபடியும் தன்னோட கூட்டுக்கு வந்துச்சு. கூட்டுக்கு வந்த மீனுக்குருவி இலைகளை நீக்கி பார்த்தப்போ தான் முட்டையோட நிறம் மாறி இருக்கிறத கவனிச்சது. ஐயோ, என்னோட ஒரு முட்டையோட நிறம் மாறி இருக்கே. ஒருவேளை என் முட்டை கெட்டு போயிடுச்சோ? இத பத்தி அம்மா கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவி தான் அம்மாவோட கூட்டை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல ராணிக்காகமும் முட்டை வறுவல் பண்றதுக்காக அடுப்பையும் விறகு கட்டைகளையும் தயார் செய்தது. அட, இந்த காலுவை இன்னும் காணுமே. எங்க போய் என்னதான் செய்துகிட்டு இருக்கோ தெரியல. அம்மா, என் 3 முட்டைகள்ல ஒரு முட்டையோட நிறம் மாறி இருக்குமா? அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? மகளே மீனு, ஒருவேளை இந்த வெயில் காலத்துல வெயிலோட தாக்கம் தாங்க முடியாம உன் முட்டை கெட்டு போயிருக்கலாமா? எதுக்கும் நான் வந்து உன் முட்டைய பாக்குறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 பறவைகளும் மீனுக்குருவியோட கூட்டை நோக்கி பறந்து போனாங்க. காலுக்காகமும் விவசாயியோட தோட்டத்துக்கு போச்சு. இன்னைக்கு இவ்ளோ தண்ணீர் போதும்னு நினைக்கிறேன். இனிமே நாளைக்கு வந்து நம்ம தோட்டத்துக்கு மறுபடியும் உரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி அங்கிருந்து போயிட்டாரு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகவும் தோட்டத்துல இருந்த தக்காளியையும் வெங்காயத்தையும் எடுத்துட்டு வந்துச்சு. அப்படி காலுக்காகவும் பறந்து வர வழியில புறாவை சந்திச்சது. காலு, உன்கிட்ட 2 தக்காளி இருக்குல்ல, எனக்கு ஒரு தக்காளி தருவியா? எனக்கு இப்போ தக்காளி தேவைப்படுது. அதுக்கு பதிலா நான் உனக்கு பச்சை மிளகாய்களை தரேன். புறான, இல்ல இல்ல, எனக்கு தக்காளி ரொம்ப
ரொம்ப அவசியம். ராணியோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தக்காளி கூட்டு பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நான் இதை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. எப்பவாச்சும் பச்சை மிளகாய் வேணும்னு என் தோட்டத்துக்கு வா, அப்ப வச்சுக்கிறேன். மீனுக்குருவியோட அம்மாவோ நிறம் மாறி இருக்கிற முட்டைய கையில எடுத்து பார்த்தாங்க. அட மீனு, இது முட்டையே இல்ல, இது ஒரு கூழாங்கல்லு. இது கூட தெரியலையா உனக்கு? அம்மா, என்னம்மா சொல்றீங்க? இது கூழாங்கல்ல? அப்ப என் முட்டையை யாரோ திருடிட்டாங்க. அந்த நேரத்துல மீனுவோட அம்மா மரத்தடி வாரத்துல காகங்களோட இறகு கிடக்கிறத பார்த்தாங்க. மீனு, இன்னைக்கு காகங்கள் எதுவும் உன் கூட்டுக்கு வந்தாங்களா? இல்லம்மா, நான் இருக்கும்போது எந்த காகங்களும் என் கூட்டுக்கு வரல. அப்படின்னா நீ இல்லாத நேரம் அந்த காகங்கள் தான் உன் முட்டைய மாத்தி வச்சிருக்காங்க. வா, இப்பவே அந்த காகங்களோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியோட அம்மா காகங்களோட கூட்ட நோக்கி பறந்து போனாங்க. காலு, எங்க தான் போயிருந்தீங்க? எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. விவசாயியோட தோட்டத்துல இருந்து தக்காளியை திருடுறது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு உனக்கு தெரியுமா? சரி சரி, சீக்கிரம் இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் வெட்டி வைங்க. நான் நம்மளோட கூட்டுக்கு போய் முட்டைய எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் கூட்ட நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவியோட முட்டைய 2 பறவைகளும் பார்த்தாங்க. மீனு, நான் தான் சொன்னனேம்மா, பாத்தியா? அந்த காகங்கள் உன் முட்டையை எடுத்து இந்த கூட்டுல ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஆமாம்மா, இத எல்லா பறவைகள் கிட்டயும் சொல்லி அந்த காகங்களை இந்த காட்டுல இருந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் அதனோட அம்மாவும் முட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் தூரமா நின்னபடியே ராணிக்காகவும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பயந்து போன ராணிக்காகவும் ரொம்ப வேகமா தன்னோட கணவர்கிட்ட போச்சு. ராணி, நீ சொன்னபடியே தக்காளியும் வெங்காயத்தையும் வெட்டி வச்சுட்ட. ஆமா, நீ முட்டை எடுத்துட்டு வரலையா? நம்ம திட்டம் எல்லாம் பாழா போயிடுச்சு. அந்த மீனுக்குருவியும் அதனோட அம்மாவும் அவங்களோட முட்டைய நம்ம கூட்டுல இருந்து எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, மற்ற பறவைகள் கிட்ட சொல்லி நம்மள இந்த காட்டுல இருந்தே விரட்டி அடிக்கணும்னு பேசிக்கிறாங்க. ஐயோ ராணி, மற்ற பறவைகள் நம்மள அடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே இந்த காட்டுல இருந்து ஓடிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் ரொம்ப பயந்து போய் அந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. அங்க புதையலும் திருட்டு காகமும். அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த சமயத்துல ராணிக்காகவும் ஐஸ்கிரீம் விற்றபடியே காட்டை சுத்தி வந்துச்சு. ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ஐஸ்கிரீம், சுவையான ஐஸ்கிரீம், வெயில் காலத்துக்கு ஏத்த குழு குழு ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. அம்மா அம்மா, ஐஸ்கிரீம் வருதும்மா, எனக்கு ப்ளீஸ் ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கம்மா. சரி சாரா, சீக்கிரம் வெளியே போய் அந்த ஐஸ்கிரீம் ஆண்டியை நிக்க சொல்லு. நான் வீட்ல இருந்து காசு எடுத்துட்டு வரேன். ஆண்டி ஆண்டி, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், இங்க வாங்க. குழந்தை, உனக்கு என்ன ஐஸ்கிரீம்மா வேணும்? என்கிட்ட நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. சாக்லேட், ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா. இருங்க ஆண்டி, எங்க அம்மா இப்ப காசு எடுத்துட்டு வந்துருவாங்க. உங்ககிட்ட ஒரு ஐஸ்கிரீம் எவ்வளவு ரூபா? குருவி, நான் சின்ன பசங்களுக்காக ரொம்ப குறைவான விலையில தான் ஐஸ்கிரீம் விக்கிறேன். என்கிட்ட ஒரு ஐஸ்கிரீமோட விலை வெறும் 5 ரூபா தான். 5 ரூபா தானா? உங்ககிட்ட ஐஸ்கிரீமோட விலை ரொம்ப குறைவா இருக்கு. மீனுக்குருவி ராணிக்காகத்துக்கிட்ட காசை கொடுத்துச்சு. ராணிக்காகமும் ஐஸ்கிரீமை மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. குருவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க காட்டுல வர வர இப்ப திருடங்களோட தொல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சு. நேற்றுக்கு என் வீட்லயும் திருடன் வந்தான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நல்ல வேளை குருவி, என்னோட வளையல், நெக்லஸ் எல்லாம் நான் வீட்டோட மேற்கூரையில மறைச்சு வச்சிருந்தேன். நீங்களும் ரொம்ப பத்திரமா இருந்துக்கோங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கிற நகைகளை எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? நான் என்கிட்ட இருக்கிற நகைகளை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா ஒரு பழைய பானையில போட்டு வச்சிருக்கேன். நல்லது, ரொம்ப நல்லது. நீங்க எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருங்க. இந்த விஷயத்த மற்ற பறவைகள் கிட்டயும் சொல்லு குருவி அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் மறுபடியும் தான் ஐஸ்கிரீமை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ராணி, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? காலு, பின்ன நான் தகவலை சேமிக்காம வீட்டுக்கு வருவனா? அத்திமரத்தோட கிளையில ஒரு குருவியோட வீடு இருக்கு. அந்த குருவி விலை மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் ஒரு பழைய பானையில போட்டு வச்சிருக்கு. நீங்க இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போய் திருடிட்டு வாங்க. சரி ராணி, நீ சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த 2 காகங்களும் பேசிக்கிட்டாங்க. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. சரா, நீ ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க?
இன்னும் உனக்கான சாப்பாட்டை நீ சாப்பிடலையா? அம்மா, ஜன்னல்ல இருந்து குளிர்ந்த காற்று வந்துகிட்டு இருக்குமா. ஜன்னல் வழியா வானத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க தூங்குங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன். சரி, சீக்கிரம் அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை போட்டுச்சு. ரொம்ப களைப்பா இருந்த மீனுக்குருவி தான் கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை சாராவும் தன்னோட திராட்சை பழங்களை சாப்பிட்டுட்டு தான் அம்மாவோட பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சா. நடு இரவு ஆனதுமே காலுக்காகவும் வேலைக்கு கிளம்பிச்சு. நண்பா, இன்னைக்கு நாம எந்த வீட்ல திருடணும்? டே பப்ளு, நாம இன்னைக்கு அத்திமரத்தோட கிளையில தான் போக போறோம். அங்க இருக்கிற ஒரு குருவியோட வீட்ல தான் நாம இன்னைக்கு திருட போறோம். சரி நண்பா, சீக்கிரம் வா, வேலையை முடிச்சிட்டு நாம வீட்டுக்கு கிளம்பணும். அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு காகங்களும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. டே பப்ளு, நீ வெளியவே நின்னு யாராச்சும் வர்றாங்களான்னு பாத்துக்கோ. நான் சீக்கிரம் போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் கிட்ட இருந்த கள்ளசாவிய பயன்படுத்தி மீனுக்குருவியோட வீட்டின் கதவை திறந்துச்சு. மெதுவா காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள போச்சு. அந்த சமயத்துல அந்த பக்கமா புறா பறந்து வந்துச்சு. ஏ காகமே, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, இந்த காட்டுல நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீ இந்த காட்டுக்கு புதுசா? என் குழந்தைக்கு ரொம்ப காது வலியா இருக்கு. இந்த காட்டுல இருக்கிற ஜம்ஜம்மோட வீட்டை தான் நான் தேடி வந்தேன். இது ஜம்ஜம்மோட வீடு கிடையாதுப்பா, இது ஒரு குருவியோட வீடு. ஜம்ஜம்மோட வீடு அருவிக்கரையோட பக்கத்துல இருக்கு. அப்படின்னா நான் வீடு மாறி வந்துட்டேன். சரிண்ணே, நான் இப்பவே அங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளுக்காகோ அங்கிருந்து பறந்துச்சு. உடனே புறாவும் தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. புறா ரொம்ப தூரமா போனதை பார்த்த பப்ளுக்காகோ மறுபடியும் மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி வந்துச்சு. அந்த சமயத்துல காலுக்காகமும் மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த நகையை எல்லாம் திருடிக்கிட்டு வீட்டோட வெளியே வந்துச்சு. ரெண்டு காகங்களும் அங்கிருந்து பறந்து தங்களோட காட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு வந்த ரெண்டு காகங்களும் அவங்க திருடிட்டு வந்த பொருட்களை பங்கு போட ஆரம்பிச்சாங்க. இந்த மூட்டையில 2 வளையல் இருக்கு. அந்த 2 வளையலும் எனக்கு சொந்தம், சரியா? ராணி அக்கா, 2 வளையலையும் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டா அப்ப எங்களோட பங்கு குறைவாதான் வரும். நான் மட்டும் தகவல் சொல்லலைன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது. நான் தான் நிறைய பங்கை எடுப்பேன். சரி சரி, சண்டை போட்டுக்க வேண்டாம். நாம ஒற்றுமையா இருந்தாதான் நமக்கு பலம். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனுக்குருவி தான் வீட்டுல இருந்த பானை உடைஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ, நான் கஷ்டப்பட்டு சேமிச்ச என்னோட நகைங்க எல்லாமே போயிடுச்சு. மீனுக்குருவி அழுத சத்தத்தை கேட்ட மற்ற பறவைகள் மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. மீனு, என்னாச்சு? எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? என் வீட்டுல இருந்த நகைகளை நேத்துக்கு ராத்திரி யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. என் வீட்டுக்கு நேத்துக்கு திருட வந்திருக்கான். நேத்துக்கு ராத்திரி நான் என் வீட்டுக்கு போகிற வழியில உன் வீட்டு முன்னாடி ஒரு காகம் நிக்கிறத நான் பார்த்தேன். அந்த காகத்துக்கிட்ட நான் விசாரிச்ச நேரம் ஜம்ஜம் வீட்டுக்கு காது வலிக்கான மருந்து வாங்க வந்தேன்னு சொல்லுச்சு. என் வீட்டுக்கு எந்த காகமும் காது வலிக்கான மருந்து வாங்க வரலையே. மீனு, நீ எப்பவாச்சும் உன் நகைகளை எங்க வச்சிருக்கேன்னு யார்கிட்டயாச்சும் சொன்னியா? ஆமா புறானே, நேத்துக்கு ஐஸ்கிரீம் விக்கிறதுக்காக ஒரு காகம் வந்துச்சு. அந்த காகத்துக்கிட்ட தான் நான் சொன்னேன். அப்படின்னா நிச்சயமா அந்த காகங்களோட வேலையா தான் இருக்கும். என்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்கு. நாம அதன்படி செய்தா அந்த திருட்டு காகங்களோட கும்பலை நாம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டாங்க. மறுநாள் ராணிக்காகவும் வழக்கம் போல ஐஸ்கிரீமை வித்தபடியே மீனுக்குருவியோட காட்டுக்கு வந்துச்சு. ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம், இங்க வாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். கிளியே, நேத்துக்கு உங்களோட காட்டுல ஏதோ ஒரு குருவியோட வீட்ல திருட்டு போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா, மீனுக்குருவியோட வீட்ல தான் திருட்டு போயிடுச்சு. இது ரொம்ப மோசம். நான் என்னோட நகைகளை எல்லாம் பத்திரமா கூரை மேல வச்சிருக்கேன். ஆமா காகமே, நானும் என்னோட நகைகளை எல்லாம் பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்கேன். சரி, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. ராணிக்காகவும் நகை இருக்கிற இடத்த காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. பிறகு வழக்கம் போல காலுக்காகமும் பப்ளுக்காகவும் கிளியோட வீட்டுக்கு வந்தாங்க. டே பப்ளு, வீட்டோட கதவு திறந்துதாண்டா இருக்கு. வா, நாம 2 பேரும் உள்ள போய் சீக்கிரம் நகையை எடுத்துட்டு வந்துடலாம். நான் வெளியவே நிக்கிறேன், நீ உள்ள போ.
டேய், அந்த கிளி நகைகளை எல்லாம் பீரோக்குள்ள வச்சிருக்கான். நாம 2 பேரும் சேர்ந்தாதான் பீரோவை திறக்க முடியும். வா. 2 காகங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத மரக்கிளையில ஒளிஞ்சிருந்த பறவைகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலுக்காகமும் பப்ளுக்காகமும் மெதுவா வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட எல்லா பறவைகளும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. உங்களால தப்பிக்கவே முடியாது. பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த 2 காகங்களையும் நல்லா அடிச்சாங்க. போலீஸ வர சொல்லி அந்த காக்கை கும்பலை பிடிச்சு ஜெயிலையும் போட்டுட்டாங்க. போலீஸும் அந்த காகங்கள் கிட்ட இருந்த திருட்டு நகைகளை வாங்கி மறுபடியும் மீனுக்குருவி கிட்ட ஒப்படைச்சாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, பல நாள் திருடன் நிச்சயம் ஒரு நாள் பிடிபடுவான். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். மாயாஸ்ரீ, அருணா, வல்லரசு, மகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். வினிஸ்ரீ, லக்ஷிதா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹர்ஷா, மகிசாலினி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பென்னி, நிலா, ஜீவா, ரக்ஷித், சஜிதா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கல்பனா, மோஹிதா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஆதிரன், லிஃப்டி, ஸ்வீட்டி, பர்டோ, பர்டோ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் பவினிஷா, விஷ்ணு, ஜீவா, தாரணி, ரோஹித், சரண் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜியானா, மஞ்சு, ரித்ராணி, தமிழினிபா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லிங்கேஸ்வரி, ரித்திகா, கார்த்திகா, பாவனாஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹர்னிதா, நீங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். ஹாய் சாய்நாத், நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.